நமஸ்காரம். நம்மளுடைய வாஸ்து பயணத்தில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வாஸ்து சாஸ்திரத்தில் ஒருவர் அவர்கள் வீட்டில் செய்யவே கூடாத தவறுகள் எது எது. ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிறகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த வன்னுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. இது ரொம்ப முக்கியமான ஒரு விதி. எந்த விஷயங்கள் அவர்கள் வீடாக இருக்கட்டும், இல்லை அவர்கள் உறவினர்கள் வீடாக இருக்கட்டும், இருக்கவே கூடாத ஒரு விஷயங்கள். முதல் விதியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வடமேற்கு தான் வாஸ்து சாஸ்திரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு மூலை. அதாவது வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய ஒரு மூலை. இந்த மூலையில் எக்காரணம் கொண்டும் கிணறு, போரு போன்ற விஷயங்கள் அவசியம் வரவே கூடாது. அங்கே வரலாம் அப்படின்னா ஒரே விஷயம், செப்டிக் டேங்க் ஒண்டி தான் வரலாம். அதுவும் வடக்கு சார்ந்து இருக்கலாம். அதே போல் வடமேற்கில் வாசல் அப்படின்றது, வடமேற்கு வடக்கு வாசல் அப்படின்றது மிக மிக தவறான ஒரு விஷயம். அது அங்கே வரவே கூடாது. அதற்கு அப்பாற்பட்டு செய்யவே கூடாத தவறுகள் நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு 70% ஆஃப் த பீப்புள் எந்த விஷயம் பண்ணுவாங்க அப்படின்னா, சார் நாங்கள் வெளியில் மற்றவர்களுடைய இறந்த செய்தி கேட்டு, உறவினர்களுடைய இறந்த செய்தியோ நண்பர்களுடைய இறந்த செய்தியை கேட்டு அந்த சடங்குக்கு போயிட்டு வரும்பொழுது, அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு வரும்போது அங்கே எங்களுக்கு குளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வீட்டுக்கு வரும்போது இங்கே குளிக்கும்பொழுது நம்ம ஒரு பாத்ரூம் ஒன்று வடமேற்கில் அந்த தாய் சுவரையும் ஒட்டி, அதே போல் தந்தை சுவர் நம்ம அழைக்கக்கூடிய காம்பவுண்ட் வாலை ஒட்டி நம்ம ஒரு இது கட்டிக்கிறோம் சார், பாத்ரூம் கட்டிக்கிறோம். இது நம்ம வடமேற்கு சார்ந்து வடக்குலேயே ஒரு செப்டிக் டேங்க் போட்டு அதுக்கு மேலேயே கட்டிக்கிறோம் சார். ரொம்ப இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ரொம்ப சிக்கனம் அப்படின்ற ஒரு பேரில் அவங்க கட்டுறது உண்டு. இது கேட்கவும் கேட்பாங்க. நம்ம அதை ரெக்கமெண்ட் பண்ணுறதே கிடையாது. இது என்ன செய்யும் அப்படின்னா, இந்த வடமேற்கு மூலையை இழுத்து அடைச்சி போட்டுரும். இந்த தவறு மிகப்பெரிய தவறு. இது மட்டும் கிடையாது. அவங்க அங்கே ஒரு கேன்டிலீவர் போட்டு ஒரு படிக்கட்டு போட்டிருக்கலாம், வாஸ்துட்டிக்கலாக பர்ஃபெக்டாக. பட் இருந்தாலும் அதுக்கு கீழே இந்த இந்த ஒரு பாத்ரூம் கட்டுவாங்க. சார் அதில் இது கிடையாது, டாய்லெட் பாத்ரூம் கிடையாது, கமோட் கிடையாது, வெறும் ஜஸ்ட் ஃபார் பேதிங் பர்பஸஸ், குளிக்கிறதுக்கு மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ், அப்சல்யூட்லி ராங்கு. இந்த தவறு தயவுசெய்து யாருமே பண்ணாதீங்க. படிக்கட்டு கீழே ரெஸ்ட் ரூம், அதாவது நம்ம சொல்லக்கூடிய அந்த டாய்லெட் அப்படின்னு வருது அப்படின்னா, அது உள்மூல படிக்கட்டில், வீட்டு உள்ளே வரக்கூடிய படிக்கட்டில், மூலையில் எந்த படிக்கட்டும் வரக்கூடாது, உள்ள மேற்கு நடுப்பகுதியில் வரக்கூடிய படிக்கட்டில் மட்டும்தான் ரெஸ்ட் ரூம்ன்றது அமைச்சிக்கலாம். இந்த ரெஸ்ட் ரூம், டாய்லெட், பாத்ரூம் நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் சொல்லிக்கங்க. அதை தயவுசெய்து வடமேற்கில் தாய் சுவரை ஒட்டி, அதே போல் காம்பவுண்ட் சுவரை ஒரு பக்கம் ஒட்டி தயவுசெய்து இழுத்து கட்டாதீங்க. இந்த தவறு பிரதானமாக செய்யக்கூடிய ஒரு தவறு. இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே போல் கார் ஷெட்டு அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. இது எப்படி அப்படின்னா, சார் எங்களுக்கு வடமேற்கில் ஒரு ரோடு இருக்குது சார், மேற்கு பக்கம், அதனால் நாங்கள் ஷெட்டு அமைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷீட்டை போட்டு தாய் சுவரில் ஒட்டி, அதே போல் அதுக்கு ஒரு 4 பில்லரை மெட்டல்லையோ இல்லை இது கான்க்ரீட்டை போட்டு காம்பவுண்ட் வாலில் ரெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த காம்பவுண்ட் வாலில் ரெஸ்ட் பண்ணக்கூடிய, அதாவது தந்தை சுவரில் ரெஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஷெட்டாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், ஹைலி ஹசார்டியஸ், ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். தயவுசெய்து இந்த தவறை செய்யாதீங்க. அது எந்த கார்னராக இருக்கலாம், இல்லை நடுப்பகுதியாக இருக்கலாம். தயவுசெய்து தாய் சுவரையும் தந்தை சுவரையும் கனெக்ட் பண்ணுறது, அது பூமி மட்டும்தான் கனெக்ட் பண்ணுறோமே தவிர்த்து, தரை மட்டும்தான் கனெக்ட் பண்ணுறமே தவிர்த்து, நீங்கள் செவுத்தையும் தாய் சுவர் உயரத்தையும், இப்போது நிறைய பேர் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, செடி கொடியாக வளர்ந்துருக்கும். அந்த கொடியை என்ன பண்ணுவாங்க, அதை அலங்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மேலே ஏற்றுறேன்னு சொல்லி இந்த காம்பவுண்ட் வால்லேருந்து ஒரு 4-5 கொம்புகளை கட்டி அது படுறதுக்கு ஒரு இடமா வகுத்து அமைச்சு கொடுத்துருப்பாங்க. விச் இஸ் அப்சல்யூட்லி ராங். இந்த தவறுகளை தயவுசெய்து செய்யாதீங்க. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த இடத்தையே முழுசாக அடைச்சி, அந்த காற்று அப்படின்ற ஒரு விஷயம், இந்த பஞ்சபூதத்தில் ரொம்ப முக்கியமானது காற்று. அது எப்போ நம்மளுடைய வீட்டுக்குள்ளே அடைபடாமல்
ஃப்ரீயாக சுற்றுதோ அப்போ தான் வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு ஒரு 60% வேலை செய்கிறதுக்கான ஒரு விஷயமாக ஆரம்பிக்கும். அந்த விஷயத்த நீங்க தடை பண்றீங்க, ஏதாவது ஒரு பிளாக்கேஜ் போட்டு, அது எந்த ஃபார்ம்ல வேணா இருக்கலாம். அது செடியாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம். அதுக்கு தான் எஸ்பெஷலி நாங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பெரிய மரங்கள வடக்கு, கிழக்கு சார்ந்து வைக்காதீங்க அப்படின்னு. நீங்க கேட்கலாம், சார் தெற்கு பக்கம் மரம் வளர்த்தீங்கன்னா, அப்போ வந்து இந்த காத்து தடைப்படாதா அப்படின்னு கேட்கலாம். அப்பயும் தடைப்படும். ஆனா, அந்த இடத்துல அது போய் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னும்போது, உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா அந்த ஒரு காற்றுடைய பயணம் வந்து தடைபடாது. இது காற்றுடைய பயணம் எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னா, வடகிழக்குல வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இடத்துல ஆரம்பிச்சு, அது டிராவல் பண்ணி, அது போய் தென்மேற்குல போய் அமர்ந்து, அதாவது அங்க போய் ரெஸ்ட் எடுத்து, அது ஒரு ஒரு செல்வமாக இருக்கட்டும், செழிப்பாக இருக்கட்டும், ஒரு நல்ல சிறந்த வாழ்க்கையா இருக்கட்டும், அந்த விஷயத்த மல்டிப்ளை பண்ணக்கூடிய இடம் தான் தென்மேற்கு. அங்கிருந்து திருப்பி வந்து அது ரவுட் ஆகாது. அது வடகிழக்குல ஆரம்பிச்சு, அது பிரம்மஸ்தானத்த தொட்டு, அதுக்கப்புறமா தென்மேற்குல போய் அது வந்து பல மடங்காக உயரும். இதுதான் வாஸ்து சாஸ்திரத்துடைய ஒரு முக்கியமான ஒரு ரூல். ஆகையால எந்த காரணம் கொண்டும் அ அ பயணப்படுகின்ற காற்றை தடை வைத்து, எந்த விதமான தடை வைத்தும் நீங்க தயவுசெய்து செய்யாதீங்க. அது மெட்டல் ஷீட்டாக இருக்கலாம், ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டா இருக்கலாம். இதில ஒரு ஆடட் விஷயம் என்ன அப்படின்னா, ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் மட்டும் உங்களுடைய வீட்ல தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. அதேபோல நீங்க அதுக்கு வந்து ஒரு சின்ன வேலி மாரி போட்டு, முள்வேலி போட்டு, அதுக்கு ஒரு ஏறுறதுக்கு நான் இப்போ கொடி வந்து படர்றதுக்கான ஒரு ஒரு அமைப்பு பண்ணி குடுத்தேன். அந்த அந்த தேவையில்லாத வேலைய தயவுசெய்து பண்ணவே பண்ணாதீங்க. இந்த விஷயங்கள் மிக மிக ஆபத்தானது. அதேபோல நீங்க தென்கிழக்குல ஒரு ஒரு காருக்காக ஒரு ஷெட் போடுறீங்க அப்படின்னா, இதே ரூல் தான் அங்கேயும் பொருந்தும். தாய் சுவரையும், தந்தை சுவரையும் டச் பண்ணாம எந்த ஒரு நிலையிலும் நீங்க சென்டரா போட்டுக்கலாம். இல்ல சிலர் வந்து இந்த கிராமத்தில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு மாடு வச்சிருக்கோம் சார் எங்க வீட்டுக்கு. இது வந்து ஒரு மகாலட்சுமி. நாங்க எங்க எங்க வாழ்க்கையிலேயே வந்து ஒரு உயரத்துக்கு கொண்டு போனது இந்த அமைப்பு தான். மீன் இந்த பசுமாடு தான். அதனால இந்த பசுமாட நாங்க காப்பாத்தணும் அப்படின்றது எங்களுக்கு ஒரு சென்டிமென்டலான ஒரு விஷயம். அதுக்காக ஒரு சின்ன ஷெட் அமைச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஷெட் நீங்க தென்கிழக்குல, அதாவது தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய சவுத் ஈஸ்ட் கார்னர்ல நீங்க போட்டீங்க அப்படின்னா கூட, அதுதான் சால சிறந்த இடம். அந்த இடத்த தவிர்த்து வேற எங்கேயும் போடக்கூடாது. எந்த காரணத்த கொண்டும் காம்பவுண்ட் வாலையும் டச் பண்ணாம, அதேபோல நம்மளுடைய தாய் சேவரும் டச் பண்ணாம போடுங்க. அப்பதான் வந்து ஏருடைய சர்க்குலேஷன் அப்படின்றது பெர்ஃபெக்ட்டா எந்த ஒரு தடையும் இல்லாம காற்று அப்படின்றது பயணப்படும். இந்த விஷயத்த நீங்க வந்து தயவுசெய்து மைண்ட்ல எடுத்துக்கங்க. இதுக்கு அடுத்தபட்சமா செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு அப்படின்னா, வீட்ல அலங்கரிக்கிறோம் அப்படின்னு ரொம்ப மேதாவித்தனமா மக்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பூச்செடி அப்படின்ற ஒரு விஷயத்த காம்பவுண்ட் வால் மேல வைப்பாங்க. இது ரொம்ப அழகா பூக்கும் சார் இந்த செடி. இத நான் காம்பவுண்ட் மேல வால் சுவர் மேல வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வடக்குலயும், கிழக்குலயும் வைப்பாங்க. வடக்குல, கிழக்குல வைக்கிறது மட்டும் தவறு கிடையாது. தெற்கு மேற்குலயும் வைக்கிறதும் மிகப்பெரிய தவறு. அதேபோல மேல கைப்பிடி சுவரு, பாரபெட் வால். அந்த சுவர் மேலயும் எந்த காரணத்துக் கொண்டும் பூச்செடிகள வைக்காதீர்கள். அத வந்து அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. இது பாரம் அப்படின்ற ஒரு விஷயத்த குடுத்துரும். அந்த பாரம் அப்படின்றது வந்து எந்த இடத்துல வந்து நம்ம வாஸ்து சாஸ்திரப்படி குடுக்கணுமோ நீங்க கேட்கலாம், சார் தெற்கு மேற்கு வந்து பாரமா தானே சொல்றீங்க ஏன் சார்? ஆனா காம்பவுண்ட் வால் மேல வைக்கிறது, அதாவது தந்தை சுவர் மேல வைக்கிறது அப்படின்றது தவறு. இது தவறான விஷயங்கள்ல மிகப்பெரிய பாதிப்ப குடுக்கும். தயவுசெய்து இந்த தவற செய்யாதீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் அவாய்ட் பண்றீங்க அப்படின்னால, வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயம் மிகச்சிறந்த ஒரு வேலைய உங்களுக்கு எடுத்துட்டு வந்து சேர்க்கும். நான் அத விட முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, பழைய பொருள்கள், பிளாஸ்டிக் பொருள்கள், மைக்கா இந்த மாதிரியான விஷயங்கள தயவுசெய்து உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலிருந்து அகற்றி விடுங்கள். அதாவது நீங்க கடைக்கு போறீங்க அப்படின்னா, தயவுசெய்து ஒரு நல்ல பை அந்த காலத்தில நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மஞ்ச பை அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்த எடுத்துட்டு போவாங்க. நான் வந்து அந்த பைக்கு நீங்க போகணும்னு சொல்லல. ஒரு துணி பையோ, இல்ல அட்லீஸ்ட் ஒரு நல்ல துணியினால் நெய்யப்பட்ட ஒரு பைய நீங்க எடுத்துட்டு போய், உங்களுக்கு தேவையான பொருட்கள் நீங்க வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா, நீங்க திருப்பி திருப்பி வந்து அந்த ஒரு பை வாங்க வேண்டிய, இல்ல எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது. இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேட் கொஞ்சம் மெனக்கெட்டு நீங்க பண்றீங்க அப்படின்னும்போது, அவசியம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் வந்து சேரும். இந்த தவறுகளை தயவு செய்து கவனித்து, இவைகளை புறம் தள்ளாமல் கொஞ்சம் மெனக்கெட்டு நீங்க கவனமா மேற்கொண்டீங்க அப்படின்னா, வாஸ்து நிச்சயமாகவே புலப்படும். நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.